தற்பொழுது தீயணைப்புத்துறை முன்னாள் டிஜிபி ரமணி அவர்கள் தற்பொழுது தொலைபேசி வாயிலாக நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரமணி. தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் உள்ள சென்னை சில்ஸில் நேற்று அதிகாலை ஆனது இந்த தீயானது தொடர்ந்து கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. தற்பொழுது இன்று அதிகாலை 7வது தளத்தில் 7வது மாடியானதும் இடிந்து விழுந்துள்ளது. மேலும் தற்பொழுது அதிகமான தீயணைப்பு வீரர்களும் தீயணைப்பு வண்டிகளும் தற்பொழுது வரவழைக்கப்பட்டு தீயினை அணைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் நடைபெற்று வருகின்றன. இது குறித்து உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க சார். வணக்கம். இந்த தீ வேறு ரொம்ப சீரியஸ் ஆயிருதான். இது தீயணைப்புத்துறை பொறுத்த வரைக்கும் முழு வீச்சில் நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் சில சமயங்களில் இது மாதிரி தீ விபத்துகளை தடுக்கிறதுக்கு ஆகும். அது முயற்சிகள் இல்லாதனால இல்லை, அது நிலைமை அப்படி இருக்குங்கிறதுனால பயமாட்டே தவிர இன்னும் எழுதிட்டு இருக்குங்கிறது முயற்சி தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதை கட்டு கொண்டு வந்துருவாங்கிறதுல சந்தேகம் எப்படியாவது கட்டு கொண்டு வந்துருவாங்கிறத நான் நம்புறேன். திரு ரமணி, சொல்லுங்க, தற்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்தை தொடர்ந்து மற்ற கடைகளுக்கோ அல்லது அதன் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இந்த தீயானது பரவாமல் தடுப்பதற்கான என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, அது குறித்து விரிவாக பதிவு செய்யுங்க. சாதாரணமா எப்பயுமே செய்வாங்க. ஒரு தீ விபத்து ஏற்படுதுன்னா பக்கத்து அக்கம் பக்கத்து பரவாமல் இருக்கிறது சைமல்டேனியஸா நடவடிக்கை எடுத்து ஒரு நாளை இருந்துட்டு இருக்கு. அதனால ஏதாவது ஸ்ப்ரெட் இருந்தால் ஆயிருக்கும். முதல்ல தீயணைப்பு நடவடிக்கைகளிலேயே தீயை அணைக்கும் ஒரு பக்கம் இது நடந்திருந்தாலும் கூட அக்கம் பக்கத்தை பரவாமல் இருக்கிறதுக்கு சைமல்டேனியஸா பண்ணிடுவாங்க. அதனால அது பரவுங்கிறது எனக்கு தோணல. ரமணி, இது போன்ற தீ விபத்துகள் இனி நடக்காமல் நிகழாமல் தவிர்ப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம கிட்ட போதுமான அளவில் நமக்கான ஏற்பாடுகள் இருக்கா, அது குறித்து சொல்லுங்க. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று தீயணைப்பு துறையுடைய அவங்களுடைய தயார் நிலைமை அது பர்ஃபெக்டா இருக்கிறதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது ஒன்றும் குறை இருக்காது. ஆனால் மிச்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்லும்போது எல்லாருமே தன்னுடைய பர்மிஷன், தன்னுடைய வீடுகள், தன்னுடைய அலுவலகங்கள், தன்னுடைய நிறுவனங்கள்ல தீ தடுப்பு சாதனங்கள் பொருத்தப்பட்டு இருக்கணும். அதுக்கு உண்டான ஃபயர் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் விதிமுறைகள்லாம் உண்டு. எல்லா விதமான கட்டணங்களுக்கும் விதிமுறைகள் உண்டு. அதுக்கு சரியா கடை அது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அது இருக்காங்கிறது தான் பார்க்கணுமே தவிர ப்ரிவென்ஷன் அவேர்னஸ் இல்லை. திருப்பி நடக்காம பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் அவேர்னஸும் அதுக்கு உண்டான ப்ரைவேட் ஸ்டெப்ஸுக்கும் ஓரளவுக்கு எடுக்கணுங்கிறதா மெயின் பாயிண்டே இதில். தீநகர் போன்ற முக்கியமான வணிக வளாகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கட்டப்படக்கூடிய கட்டிடங்கள் முறையான அனுமதி பெற்று அந்த பாதுகாப்பு ஏற்கனவே உத்தரவாதங்கள் செய்யப்பட்டு தான் அந்த கட்டிடங்கள் கட்டப்படுகிறதா, அது குறித்து சொல்லுங்க சார். நீங்க சரியான முக்கியமான பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க. தீநகர் பொறுத்த வரைக்கும் ரங்கநாச்சி பாண்டிபாதெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒண்ணு கட்டடங்கள் சரியான முறையில கட்டப்பட்டிருக்கான்னு கேட்குறீங்க. இதுல முதல்ல பில்டிங் பிளான் அப்ரூவல்ல சரியா கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பிளான் அப்ரூவல் போது அதுக்குண்டான ப்ரொசீஜர் உண்டு. ஸோ சரியான முறையில பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் அப்ரூவல் வாங்கின பிறகு பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க, அது கட்டினது சரியா கட்டியிருக்காங்களா, அதுல ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கா, இல்லை மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷனே சப்ஸ்டாண்டர்ட் நல்ல குவாலிட்டியில் கட்டாமல் இருந்திருக்காங்களா, இதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். தமிழக அரசு தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, இனி இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க என்னென்ன ஏற்பாடுகள் செய்யலாம், அது குறித்து சொல்லுங்க. அதாவது தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தீயணைப்புத்துறை மட்டும் இல்லை, எல்லா துறைகளுமே ஃபயர் பிரிவென்ஷன் தீயணைப்பு துறையால மட்டுமே விட்டுவிட்டுற முடியாது. எல்லாருக்குமே அவேர்னஸ் தேவை. மெயின்லி ஹவுஸ் கீப்பிங், ஃபயர் அப்ளையன்சஸ் அதெல்லாம் உபயோகிக்கும் போது அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிறது முக்கியம். தவிர அவேர்னஸ் லெவல் நல்லா ரைஸ் பண்ணுங்கிறது அடிக்கடி இப்பனா நம்ம ஜாஸ்தி ஸ்லம் கேட்கறது இல்லை. ஜாஸ்தி குடிசைகள் செய்யறது பல இருக்கிற மாளிகைகள் இந்த கமர்ஷியல் நிறுவனங்கள் இங்கேதான் நடக்கணும்னு தோன்றது. அங்க எப்பயோ பில்டிங் அப்ரூவல் எப்பயோ ஃபயர் இன்ஸ்டாலேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. அது முறையாக வச்சிருக்காங்களா, ட்ரைனிங் எடுத்திருக்காங்களா, அப்போதுக்கப்போ தீ விபத்து நடந்தா என்ன செய்யணுங்கிறது கவனத்தை வச்சுட்டு இருக்காங்களா, இதெல்லாம் திருப்பி இன்னும் ஆக்டிவேட் பண்ணணும். எல்லாருக்குமே தீ விபத்து எப்பானா நடக்கலாம், அது என்ன நடக்காம இருக்க என்ன செய்யணும், நடந்தா என்ன ஃபர்ஸ்ட் தீயணைப்பு துறை வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இது மாதிரி ஒரு க்ரூஷியல் ஏரியாஸில் கவனம் முக்கியம் தேவைங்கிறத என் கருத்து.
தற்பொழுது தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருக்கிறதா? அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் திருப்திகரமாக இருக்கிறதா? உங்களுடைய அனுபவத்துல என்னென்னலாம் செய்யலாம் அது குறித்து சொல்லுங்க சார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நீங்க சொல்லுங்க. தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து அவங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது வந்து முழு வீச்சு செய்யறாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதோட மட்டும் போராது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து இண்டிவிஜுவல் இப்போ வந்து நம்ம முன்காலத்து ஃபேமிலி பிளானிங் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி அதர் சோஷியல் அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க, ட்ரீ பிளான்டிங்கோ இல்லாட்டி என்வாயன்மெண்ட்டோ இதை பற்றி நமக்கு எல்லாருக்கும் விழிப்புணர்வு நல்லா வந்துடுச்சு. ஆனா தீ பொறுத்த வரைக்கும் தீ விபத்து நடக்கும்போது பேசுவோமே தவிர அதுக்கு உண்டான அவேர்னஸ் போராது. இன்னும் பப்ளிக் லெவல்ல மக்கள் இடையில பொதுவா அதோட முக்கியத்துவம் அதை தடுக்கிறதுக்கான அவேர்னஸ் இருந்து போடுறாங்க. அது முக்கியமான மக்கள் மத்தியில இந்த விழிப்புணர்வு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும். அது இன்னும் ரொம்ப பெரிய காரியம், அது பெரிய சவால் கூட.